من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த தர்பியா நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். நாம் இங்கு எந்த நோக்கத்திற்காக ஒன்றிணைந்துள்ளோமோ அந்த நோக்கத்தின் நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த நேரத்தில் வாடும் பெற்றோர்களும் வதைக்கும் பிள்ளைகளும் என்னும் தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. பொதுவாகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு என்று சொன்னால் பெற்றோர்கள், தாய் தந்தை. தாய் தந்தை இல்லாத மனிதனே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எல்லாருக்கும் இந்த உறவை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். விதிவிலக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தாய் தந்தை இல்லை. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தந்தை இல்லை. இது இல்லாத மற்ற எல்லா மனிதர்களுக்குமே தாய் தந்தை என்ற அந்த உறவு, பெற்றோர் என்ற அந்த உறவு இருக்கிறது. அந்த அளவிற்கு அந்த உறவை இறைவன் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அருட்கொடையாக வழங்கியிருக்கிறான். மற்ற உறவுகள் கூட சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இல்லாம இருக்கலாம், சிலருக்கு பிள்ளைகள் இருக்கலாம், அதே போல அண்ணன் தம்பி இருக்கலாம், தங்கைகள் இருக்கலாம், அக்கா இருக்கலாம், மாமா மச்சான் போன்ற உறவுகள், பல உறவுகள் இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்று சொல்லக்கூடிய எந்த மனிதனும் உலகத்தில் இல்லை. தற்போது இல்லாம இருப்பாங்க, மௌத்தா இருப்பாங்க, ஆனா இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப இப்படியான ஒரு உறவை நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இறைவன் இந்த உறவை வெறுமனே நமக்கு தரல. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு உறவை இறைவன் நமக்கு தந்துவிட்டு அந்த உறவை நீ கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த உறவுக்கு நீ மதிப்பளிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான். அன்ஷ்குர்லி வலி வாலிதை, எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் தாய் தந்தைக்கும் நீ நன்றி செலுத்து என்று இறைவன் கூறுகிறான். நன்றி செலுத்து சொல்லி சொல்கிறான். நீ எனக்கும் நன்றி செலுத்து, அதே போல உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. இந்த இடத்துல நபிகளாரை கூட இறைவன் நன்றி செலுத்துவதற்கு கொண்டு வராமல் பெற்றோரை கொண்டு வந்து நிறுத்துகிறான். நபி அவர்களை பின்பற்ற வேண்டும். நன்றி செலுத்துவது என்று சொன்னால் அது உன்னுடைய தாய் தந்தைக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் நமக்கு கடுமையான அளவிற்கு தியாகம் செய்திருக்கிறாங்க. அல்லாஹ்வே அதை நமக்கு சிராகியத்தை சொல்கிறான். பெற்றோர்களை குறித்து அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய அந்த வசனங்கள் நாம் பார்க்கும்போது பெற்றோர்களுடைய அந்த சிறப்பை அல்லாஹ் பேசுகிறான். குறிப்பாக தாய்மார்களுடைய சிறப்பு. ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின். ஒவ்வொருவருடைய தாயை பற்றியும் இறைவன் பேசுகிறான். உங்களுடைய தாய் உங்களை எல்லாம் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு உங்களை சுமந்தார்கள், பெற்றெடுத்தார்கள். உங்களுக்காக அவர்கள் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். பிரசவ வலியை இறைவன் இந்த இடத்தில் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு மனிதனுடைய தாயும் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் கடுமையான அளவிற்கு துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தான் பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் எந்த அளவிற்கு அவர்கள் வேதனையின் உச்சத்தை அடைகிறார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். அவ்வளவு கடுமையான வேதனை. அதை மருத்துவ உலகம் சில வர்ணனைகளை கொண்டு வர்ணிக்கிறாங்க. அவங்களுடைய துன்பம் என்பது அலாதியானது, மிகப்பெரியது. கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய சராசரியாக 20 எலும்புகளை உடைக்கும் போது, 20 எலும்பு இருக்கு நமக்கு, 20 பல எலும்புகள் இருக்குல்ல, 300க்கும் அதிகமான எலும்புகள், ஜாயிண்டுகள் இருக்கு, எலும்புகள் பல இருக்கு. இப்ப அந்த எலும்புகள்ல 20 எலும்புகளை ஒன்று சேர உடைக்கும் போது ஒரு துன்பம் வரும்ல, வேதனை. ஒரு கை உடைகிறது கிடையாது, ஒரு கால் உடைகிறது கிடையாது, ஒரு எலும்பு உடைகிறது கிடையாது. 20 எலும்புகளை, ஒரு மனிதனுடைய 20 எலும்புகள் உடைக்கப்படும் போது எந்த அளவிற்கு வேதனையை அந்த மனிதன் அடைவானோ அந்த துன்பத்தை ஒவ்வொரு தாய்மார்களும் பிரசவத்தின் போது அனுபவிக்கிறார்கள்.
இந்த வேதனையை அவர்கள் இன்பமாக ஏற்றுக்கொள்றாங்க. எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுது, அந்த குழந்தையின் மீது நான் அன்பு செலுத்த போறேன், அந்த குழந்தையின் மீது நான் பாசம் காட்ட போகிறேன் என்ற ஒற்றை காரணத்திற்காக இந்த துன்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் தெரியுமா இல்லையா, குழந்தை பிறக்கும் போது இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும். தெரிந்தாலும் கூட அவர்கள் இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்றாங்க. பரவாயில்லை, இந்த கஷ்டத்துக்கு பிறகு எனக்கு ஒரு இன்பமான ஒரு நற்செய்தியான ஒரு பிள்ளை கிடைக்க போகிறது, இதெல்லாம் ஒரு பொருட்படுத்த வேண்டியது இல்லை என்ற அளவுக்கு தன்னுடைய பிள்ளைக்காக, பிள்ளையினுடைய அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்தே தன்னை வாட்டி அவர்கள் இந்த பிள்ளைக்காக வளர்கிறார்கள். அவ்வளவு தியாகங்கள். அப்ப இப்படிப்பட்ட தாய்மார்கள் இருக்கும்போது அந்த தாய்மார்களுக்கு இன்றைய இளைய பருவத்தில் உள்ளவர்கள், பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, குறிப்பா இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, இன்றைய தலைமுறை முறையாக நன்றி கடன் செலுத்துகிறார்களா? அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறார்களா? அவர்களை நல்ல முறையில் பாதுகாத்து பராமரித்துக் கொள்கிறார்களா என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இளைஞர்கள் தங்களுடைய பெற்றோர்களை மறந்து விட்டார்கள். இன்றைய இளைஞர்களை பொறுத்தவரையில தன்னுடைய குடும்பத்தார்களை விட, தாய் தந்தையை விட, பெற்றோரை விட நண்பர்கள் அவங்கதான் ஒரு பெரிய உறவாக பார்க்கப்படுறாங்க. அதே போல இவங்க காதல் என்ற பெயரால் சீர்கெட்டு அதை தன்னுடைய குடும்பத்தை விட, தாய் தந்தையை விட பெரிய உறவாக, பாசத்திற்குரிய ஒரு உறவாக கற்பனை செய்து கொள்கிறார்கள். இதனுடைய விளைவு அந்த பெற்றோர்களை ஏசக்கூடியது, திட்டக்கூடியது, அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடியது. இந்த நிலைமைக்கு எல்லாம் அவங்க போயிடுறாங்க பிள்ளைகள். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், பெற்றோர்களுடைய அந்த மகத்துவத்தை, கண்ணியத்தை அந்த பிள்ளைகள் உணரவில்லை. பெற்றோர்கள்னா யாரு? அவங்க நமக்காண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவங்கள பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்களுடைய தியாகம் என்ன? அவருடைய மதிப்பு என்ன? அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? இதையெல்லாம் அறியாத காரணத்தினால்தான் இது போன்ற தீமைகளிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அப்ப பெற்றோரை குறித்து மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் சொல்லணும், மார்க்கத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பெற்றோர்கள் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுவதற்கு பெற்றோர்கள் ஒரு காரணம். ஏன்னா பிள்ளைகளை மார்க்கத்தின் அடிப்படையில் அவங்க வளர்க்கறது கிடையாது, குர்ஆன் ஹதீஸை சொல்லி வளர்க்கறது கிடையாது. மார்க்கத்தை எடுத்து சொல்லாத காரணத்தினால் தான் நாளைக்கு அவர்களுக்கே அவர்கள் ஒரு துன்பமாக மாறிவிடுகிறார்கள். அப்ப பெற்றோர்களுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு. பெற்றோர்கள் துன்புறுத்தப்படுவதற்கு, அவர்கள் பாதிக்கப்படுவதற்கு அவர்களும் ஒரு காரணியாக இருக்கிறாங்க. அப்ப மார்க்கத்தை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கணும், பெற்றோர்களுக்குள்ள அந்த முக்கியத்துவத்தை. அப்ப பெற்றோர் குறித்து மார்க்கம் பல வகையில நமக்கு வலியுறுத்துகிறது. மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர் குறித்து நாம் வலியுறுத்துகிறோம். அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய பெற்றோரை நீ நல்ல முறையில் பேணிக்கொள், பாதுகாத்துக்கொள், பராமரித்துக்கொள் என்று நாம் உமக்கு வசியத்து செய்கிறோம், வலியுறுத்துகிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன் பெற்றோர் அல்லாஹ் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் படுத்துறான்? பெற்றோருக்கு எதுக்காக வேண்டி இந்த அளவுக்கு முக்கியத்துவம்? ஏன்னா இந்த உலகத்தில் நாம் உலா வருவதற்கு காரணம் தான் அவங்க தான். இன்னைக்கு நாம இருக்கிறோம்ல இந்த உலகத்துல, 10 வயசு, 20 வயசு, 30 வயசு, 50 வயசு, இப்படி எல்லாம் வாழ்றோம். இப்படி வாழ்றதுக்கு அல்லாஹ் யாரை காரணமாக ஆக்கினான்? வானத்திலிருந்து அப்படியே குதிச்சிட்டோமா, இல்ல பூமியில இருந்து அப்படியே முளைச்சிட்டோமா? எப்படி இந்த உலகத்துக்கு நாம வந்தோம்? பெற்றோர்கள் மூலமாக தான் வந்தோம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீ வந்ததனுடைய வழி அவங்களுடைய வழியில இருந்தா வந்திருக்கிற. உன்னுடைய தாய் தந்தையின் மூலமாக தான் நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற. அவங்களுக்கு நீ நன்றி கடன் பெற்றிருக்கிற. அதனால நீ அவங்களுக்கு நன்றி செலுத்து. அவங்க உன்னை பெற்றெடுக்கும் போது பல வகையில் சிரமத்தை அனுபவித்தார்கள். எனவே அவங்களுக்கு நீ நன்றி செலுத்து. அவங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள், அவங்களுக்கு வேண்டிய உபகாரங்களை செய்து கொள் என்று அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பெற்றோர்களை குறித்து கேட்கும் போது அவங்க அவ்வளவு முக்கியத்துவமான பல வார்த்தைகளை சொல்றாங்க. அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான அமல் எது என்று அவங்கள்ட்ட கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை பத்தி ஆரம்பமா சொல்றாங்க. அதே போல மேலும் கேட்கும் போது பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, நன்மை செய்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானதான், ரொம்ப நேசமானது.
அதே போல இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொர்க்கத்திற்குரிய காரியம், எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போற ஒரு அமலை சொல்லுங்க அப்படின்னு ரசூலாட்ட கேட்கும் போது இதையே சொல்றாங்க. தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுவது, பெற்றோருக்கு நன்மை செய்வது. பெற்றோருக்கு நன்மை செய்வது எங்க கொண்டு போய் நம்மளை சேர்க்குமா? சொர்க்கத்துல. அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது, அவர்களை பராமரிப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது என்பது நம்மை சொர்க்கத்திற்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமல். இதை ஒரு அமலாக நம்ம பார்க்கிறோமா? இதை ஒரு வணக்கமா பார்க்கிறோமா? தொழுகை என்பது ஒரு வணக்கமாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. தொழுகை என்பது மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். தொழாதவர்கள் நரகத்திற்கு போவார்கள். தொழுவதால் நமக்கு பல நன்மைகள் இருக்கிறது. இதை நாம் ஒரு வணக்கமாக பார்க்கிறோம். ஆனால் பெற்றோரை பேணுவதை, பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் பேசுவதை, அவர்களுக்கு உதவி செய்வதை, அவர்களுக்கு நன்றி செலுத்துவதை ஒரு வணக்கமாக பார்க்கிறோமா? எங்க அம்மாவுக்கு நான் இன்னைக்கு சமைச்சு கொடுக்கிறேன், எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு நான் மருத்துவ செலவுக்கு பணம் கொடுக்கிறேன், எங்க அம்மாவை நான் நல்ல முறையில பராமரிக்கிறேன், இதுவெல்லாம் ஒரு வணக்கம். இதனால் எனக்கு மறுமையில் நன்மை கிடைக்கும், இது இறைவன் எனக்கு சொல்லக்கூடிய கட்டளை, இது சொர்க்கத்திற்குரிய ஒரு அமல், இதை செய்வதால் நான் சொர்க்கத்திற்கு சென்று விடுவேன் என்ற எண்ணத்தில் நம்முடைய பெற்றோருக்கு நாம் உதவி செய்கிறோமா? அந்த மாதிரி செய்யறது இல்லையே. ஏதோ கடமைக்குன்னு செய்யறோம். இனி பெத்துட்டேன்னு சொல்றாங்க, இனி வளர்த்துட்டேன்னு சொல்றாங்க, நீ எனக்கு என்னத்தை செஞ்சுட்டேன்னு கேட்கறாங்க, அதனால செய்யறேன். ஏதோ நீங்க எனக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க, அதனால உங்களுக்கு நான் இதை செய்யறேன் என்று கடமைக்குன்னு செய்யறாங்க. அதுவும் அவங்க செய்யும் போதெல்லாம் அவர்களை துன்புறுத்தி, வார்த்தைகளால் நோக்கடிச்சு, அவங்க மனசை புண்படுத்தி இது போன்ற காரியங்களை செய்யறாங்க. பெற்றோருடைய மனதை புண்படுத்தியவன், பெற்றோருடைய உள்ளத்தை நோகடித்தவன், பெற்றோரை திட்டியவன், பெற்றோரை அடித்தவன், பெற்றோருடைய நாவுகளால் நாசத்தை வேண்டியவன் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கே நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் சொல்றாங்க நமக்கு. பெற்றோருடைய அந்த சாபத்துக்கு நாம் ஆளாகி விட்டோம் என்று சொன்னால், பெற்றோரை திட்டி விட்டோம் என்று சொன்னால் சொர்க்கத்திற்குள் செல்ல முடியாது. இது பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மிகப்பெரிய பாவம், பாவங்களில் மிகப்பெரியதுன்னு சிலது இருக்கு. அதுல ஒண்ணு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற, அதை சொல்லும் போது உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்வது, இது பாவங்களில் மிகப்பெரியது. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அது ஒரு பாவம். அதே போல விபச்சாரம் செய்வது அது ஒரு பாவம். இதெல்லாம் பெரிய பாவங்கள் பட்டியல வைப்போம். விபச்சாரம் செய்வது, ஒரு மனிதர் விபச்சாரம் செஞ்சுட்டாருன்னா அது மிகப்பெரிய பாவமா பார்ப்போம். அதே போல வட்டி வாங்கிட்டாரா அது ஒரு பெரிய பாவமா பார்ப்போம். அம்மாவை திட்டாரா இதுனா ஒரு விஷயமா? அம்மாவை திட்டுறது ஒரு பெரிய விஷயமா? அத்தாவை திட்டுறது ஒரு பெரிய விஷயமா? அத்தாவை பேசுறது ஒரு பெரிய விஷயமா என்று நாம் இதை ஒரு பெரிய பாவமாக நினைக்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இது ஒரு சாதாரண காரியம். அம்மாவை பார்த்து போடின்னு சொல்றது, சீன்னு சொல்றது, திட்டுறது, இதையெல்லாம் சாதாரணமான ஒரு வார்த்தையாக நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இதை மிகப்பெரிய பாவம்னு பாவத்தினுடைய பட்டியல சேர்க்கிறாங்க. மிகப்பெரிய பாவம். இப்ப இங்க நிறைய பசங்க எல்லாம் இருக்கிறீங்க, நீங்க உங்க அம்மாவை திட்டுனதே இல்லை அப்படின்னு சொல்ற நிலைமை இருக்குமா? இங்க இருக்கக்கூடிய எல்லாரும், குறிப்பா இளைஞர்கள், நான் எங்க அம்மாவை திட்டினதே கிடையாது, ஒரு தடவை கூட திட்டினது கிடையாது அப்படின்னு சொல்ற நிலைமையில் இருக்கிறோமா? நம்முடைய பெற்றோர்களை திட்டுகிறோம். ஆனா இதெல்லாம் என்னவா? மிகப்பெரிய பாவம், பெரிய பாவம். கொலை செய்வது, திருடுவது, விபச்சாரம் செய்வது, இணை வைப்பது, அது போன்ற பாவங்கள் இது ஒரு பாவம். அம்மாவை திட்டுவது ஒரு பாவம். அப்ப இந்த பாவத்தை பாவம் என்று அறியாமல் சர்வ சாதாரணமாக செய்து வருகிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதை நமக்கு உணர்த்துறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம், பாவ செயல் இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் காலத்துல மக்களிடத்துல பெற்றோரை திட்டுவதை குறித்து சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதன் எப்படி பெற்றோரை திட்டுவான், ஒரு மனிதன் எப்படி பெற்றோரை திட்டுவான் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க பெரிய பெரிய பாவத்தை எல்லாம் செய்யறவங்க, விபச்சாரத்தை சர்வ சாதாரணமா செய்வாங்க, மதுவை குடிப்பாங்க, சிலைகளை வணங்குனாங்க, இணைவிப்பு காரியங்கள், பல பெரும் பாவங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட இந்த பழக்கம் கிடையாது. எந்த பழக்கம்? பெற்றோரை திட்டுற பழக்கம். அவங்க அதை ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய சரி, ஒரு மனிதர் எப்படி தன்னுடைய பெற்றோர் எப்படி திட்டுவாரு, தன்னுடைய பெற்றோரை திட்ட முடியுமா, எப்படி திட்டுவாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோரை திட்டுவது மாத்திரம் திட்டுவது அல்ல, நீங்க அடுத்த ஆளுடைய அத்தாவை, அடுத்த ஆளுடைய அம்மாவை திட்டுறீங்கல்ல,
இதனால் அவன் உங்க அத்தா அம்மாவை திட்டுறான், இதுக்கு நீங்க காரணம் ஆகிறீங்களே. இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, அடுத்த நபர்களுடைய தாய் தந்தையும் திட்டக்கூடாது. அப்ப அந்த சஹாபாக்களுடைய நிலையை பாருங்க, அந்த ஜாகிலியா காலத்தில் உள்ள மக்களுடைய நிலையை பாருங்க. பெற்றோரை திட்டக்கூடிய பண்பு அவங்கள்ட்ட இல்ல. அவன் நன்றி உணர்வோட இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளை பெற்றெடுத்தவங்க, அவங்களை எப்படி நம்ம கண்ணிய குறைவா பார்க்க முடியும், அவங்களை எப்படி திட்ட முடியும் என்ற அந்த மனநிலையில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய பெற்றோரை அவர்கள் திட்டியதை ஆச்சரியமா பார்க்கிறாங்க. பெற்றோர் எப்படி திட்ட முடியும்னு பாக்குறாங்க. ஆனா இது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா பெற்றோரை திட்டாம எப்படி வாழ்ந்தான், உமா அப்பா சீனு கூட சொல்லியிருக்க மாட்டானா, உமா அப்பா போடி வாடி சொல்லியிருக்க மாட்டானா, உமா அப்பா அடிச்சிருக்க மாட்டானா, திட்டி இருக்க மாட்டானா, இது எப்படா சாத்தியம்னு இது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவங்களுக்கு நம்மளோட செய்யற ஆச்சரியம், பெற்றோர் எப்படா திட்டுறாய்வன் அப்படின்னு அவங்க நம்மளே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்ப நாம எந்த நிலையில இருக்கிறோம் பாருங்க. பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, உரிமையை முறையா கொடுக்கறது இல்ல. இன்னும் அவங்களுக்கு காசு கொடுக்கறது இல்ல, கணக்கு பாக்குறது. சம்பாரிச்சு கொடுத்துட்டாங்கன்னா கணக்கு பாக்குறது. சின்ன வயசுல இருந்தே இந்த பண்பு நம்மகிட்ட வந்துருச்சு. உதாரணத்துக்கு அம்மா ஏதாவது ஒரு வேலையா, நம்மளுக்கு ஏதாவது காசு வந்துருச்சு, பெருநாள் காசு வந்துருச்சு, அது ஏதோ காசு இருந்துச்சா என்ன செய்வாங்க, ஒரு 100 ரூபாய் கொடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், அம்மா ஆண்டு அன்னைக்கு என்கிட்ட 100 ரூபாய் வாங்கினீங்களே. சின்ன வயசுல இருந்தே அந்த பண்பு அப்படி வந்துருது. அம்மா என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கினீங்களே, எப்ப தருவீங்க. இந்த பண்பு அப்படியே வந்து 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 கடைசியில பெரிய ஆளான வரைக்கும் கணக்கு பாக்குறது. எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம், 30,000 ரூபாய் சம்பளம், உங்களுக்கு என்ன 10,000 ரூபாய் தானே அப்படின்னு 10,000 ரூபாய் கொடுக்குறோம். கொடுத்துட்டு உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறது பத்தாதா, 10 தடவை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு கணக்கு பார்த்து அதை போய் திட்டி அதை சொல்லி காமிச்சு அவங்களுடைய மனசை நோக்கடிக்கிறது. இந்த மாதிரியே காசு கொடுக்கறதுக்கு கணக்கு பாக்குறது. அவங்க கணக்கு பார்த்தா என்னத்துக்கு ஆறுது, அவங்களுக்கு நம்ம குடிச்ச அந்த பாலுக்கு கணக்கு போட முடியுமா, தாய் பாலுக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் இவன் உறுதியோடு இருப்பதற்கு காரணம், இவன் முதலில் தன்னுடைய தாயிடத்தில் அருந்திய அந்த பால் தான் காரணமா. தன்னுடைய தாய் பால் கொடுத்தவனுடைய அந்த விளைவு தான், தாய்ப்பாலை அருந்தியவருடைய காரணம் தான் கடைசி வரைக்கும் இவனுக்கு ஆரோக்கியம் இருக்கு, கடைசி வரைக்கும் இவனுக்கு நல்ல முறையில ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுதான் காரணம். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த பால். அப்ப அதுக்கு அவங்க கணக்கு பார்த்தா என்னத்துக்கு ஆகுறது, நம்மளை வளர்த்துக்கு கணக்கு பார்த்தா நமக்கு ஒவ்வொன்றையும் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல. இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்காம வந்த ஏத்துக்குருவானா, காசு கொடுக்காம சாப்பிட முடியுமா. நினைச்சதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், காசு கொடுக்குறோம்ல, காசு கொடுத்தா ஒழுங்கா சப்ளை பண்ண மாட்டீங்களா அப்படிலாம் திட்டுவான். காசு கொடுத்துட்டு திட்டுவான். இங்க அம்மாட்ட என்ன காசு கொடுக்கறது கிடையாது, திட்டுறது. என்னத்த சாப்பாடு தெரிய, எனக்கு கறியை பிரிச்சு வச்சிருவாங்க, எனக்கு கறி வேண்டாம், எனக்கு மீன் தான் வேணும். மீனை பிரிச்சு வச்சா எனக்கு மீன் வேணாம், எனக்கு இறால் தான் வேணும். இது அம்மாவை திட்டுறது. சாப்பாடுல என்ன செய்யறதுன்னா குறை சொல்றது. என்ன சாப்பாடு சரியே, உங்க சாப்பாடு வேணாம், தட்டி விடுறது, தூக்கி போடுறது. இந்த மாதிரி செய்யக்கூடியதை பாக்குறோம். இதுக்கு என்ன காசை நம்ம கொடுக்குறோம். என்னைக்காவது நம்ம காசை எதிர்பார்த்து அவங்கள்ட்ட செஞ்சிருக்காங்களா, நமக்கு காலை மாலை உணவுலாம் செஞ்சு கொடுக்குறாங்களே, இதெல்லாம் அவங்க ஒரு கடமையாக பார்க்கிறாங்க. என் பிள்ளைக்கு நான் செய்யாம வேற யாரும் செய்ய முடியும், என் பிள்ளைக்கு நான் செய்யாம அடுத்த ஆளா செஞ்சு கொடுப்பாங்க இப்படின்னு அவங்க நமக்கு பார்த்து 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 ஒன்னையும் செய்யறாங்க. நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுல இருந்து, அவங்க ஒழுங்கான ட்ரெஸ் போட மாட்டாங்க, எனக்கு ஒரு ஒழுங்கான ட்ரெஸ் இல்ல, பரவாயில்ல என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு ட்ரெஸ் வாங்குவதாக இருந்தாலும் சரி, உணவு வாங்குவதா இருந்தாலும் சரி, என்ன ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைக்கு என்று பிள்ளைக்கே முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கே பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனா நாம என்னைக்காவது நம்ம பெற்றோருக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறோமா, பெற்றோரை நேசிச்சிருக்கோமா, நல்ல முறையில சிரிச்சு பேசியிருக்கோமா. எங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் நமக்கு தெரியுமா, எங்க அம்மா அப்பாவுக்கு இதுதான் பிடிக்கும், இந்த சாப்பாடு தான் பிடிக்கும் தெரியுமா, என்ன கலர் தான் பிடிக்கும், இந்த இடம் தான் பிடிக்கும், இதுதான் பிடிக்கும்னு தெரியுமா. ஆனா பிள்ளைக்கு என்ன பிடிக்குங்கிறது அம்மாவுக்கு தெரியும். இது என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும், இதை செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான், இந்த இடம் தான் என் பிள்ளைக்கு பிடிக்கும். இப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, நமக்கு ஒண்ணு கூட தெரியாது. அம்மா பக்கத்துல அத்தா பக்கத்துல உட்காரத்துக்கு கூட இவன் வெக்கப்படுறான், தயங்குறான், அத்தாட்ட பேசுறதுக்கு தயங்குறான். இந்த அத்தாட்ட பேசாம வேற யார்கிட்ட போய் நீ பேச போற, நீ வேற யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற, அத்தா அம்மாட்ட பேசுறதுக்கு உனக்கு நேரம் இல்லாத நீ வேற யாரிடத்தில் பேசி உன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க போகிறாய். உனக்காக வாழ்ந்தவர்கள், உன்னை சுமந்தவர்கள், நீ சின்ன குழந்தையாக இருக்கும் போது அவருடைய மடியில் தான் வளர்ந்தாய், அவங்கள்ட்ட இருந்துதான் நீ அப்படியே வளர்ந்து இன்னைக்கு ஆளா நிற்கும் போது அவங்களுக்கு நன்றி மறந்து அவங்களுக்கு உரிய உடைமைகளை செய்யறது இல்லை. கடைசியில் இது எங்க போய் நிக்க தெரியுமா, தீய பழக்கங்களுக்கு ஆளாகி
போதை பழக்கங்களுக்கு ஆளாகி அதனுடைய வெளிப்பாடு தன்னுடைய தாய் தந்தையவே கொலை செய்யக்கூடிய நிலைக்கு போயிடுறாங்க. கொலை செஞ்சிடறாங்க. அத்தா அம்மாவை கொலை செஞ்சிடறான். எதுக்கு நாளைக்கு கொலை செய்யற? ஏற்கனவே முன்னாடி எல்லாம் வந்த செய்திகள், என்னுடைய தலைவன் படத்துக்கு தலை படத்துக்கு டிக்கெட்டுக்கு காசு தரல, அத்தா அம்மாவை கல்ல தூக்கி கொலை செஞ்சிடறான். படம் பார்க்கறதுக்கு காசு கொடுக்கலையா, அத்தாவை கொலை செஞ்சுட்டான். சாராயம் அடிக்கிறதுக்கு, மது அருந்துறதுக்கு, போதை பொருள் சாப்பிடுவதற்கு பணம் தரல, அத்தா அம்மாவை கொலை செஞ்சிருது. நான் காதலித்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு இவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, சம்மதிக்கவில்லை, அத்தா அம்மாவை கொலை செஞ்சிருது. எங்க போய் நிக்க? கொலையில போய் நிக்குது. யாரடா நீ கொலை செய்யற? உன்னை சிறு வயதில் உனக்கு உயிரூட்டியவர்கள், நீ அவருடைய உயிரில் இருந்து வந்தவர். அப்படிப்பட்ட நீ உன்னுடைய பெற்றோரை எப்படி கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு போகிறாய்? எப்படி கொலை செய்ய உனக்கு மனம் வந்தது? அவருடைய அன்பு உனக்கு தெரியவில்லையா? தனக்கு வந்த எல்லாத்தையும் தாங்கி கொண்டு உனக்காக வாழ்ந்தவர்கள், எல்லாத்திலையும் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள், அவர்களை திட்டுவதற்கு, அவர்களை கொலை செய்வதற்கு, அவர்களை விட்டு கொடுப்பதற்கு எப்படி உனக்கு மனம் வந்தது? மற்றவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறான் தவிர பெற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். தான் பெற்றவர்கள், தனக்காண்டி வாழ்ந்தவர்கள், அவர்களை முற்றாக தொலைத்து விடுகிறான். அத்தா அம்மா கையை தொட்டு பார்த்திருக்கோமா? அவங்க நமக்காண்டி பட்ட கஷ்டங்கள் தெரியும். கை கொடுங்க, அத்தா அம்மாவுக்கு கை கொடுங்க, சலாம் சொல்லுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்க பட்ட வலிகளை உணர்ந்து கொள்ளுங்கள். அத்தாவுடைய கையெல்லாம் தொட்டு பாருங்க. அவங்க நமக்காக வேண்டி படக்கூடிய கஷ்டங்கள் எத்தனையோ அத்தாமார்கள். சும்மா சாதாரணமாக அவர்கள் நம்மை விட்டுவிடவில்லை. உன்னை பெற்றுட்ட எக்கேடா கெட்டு போ, தொலைஞ்சி உன் இஷ்டத்துக்கு வளரு, உனக்கு எதுவும் நான் செய்ய மாட்டேன், நீயே உன் வாழ்க்கையை பார்த்துக்கன்னு விட்டுட்டு போகல. நமக்காக வேண்டி அவங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக தியாகம் செய்கிறார்கள். ஒவ்வொரு தந்தைமார்களும் தனக்கு முன்னுரிமை கொடுக்கறதை விட பிள்ளைக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. தான் பிள்ளை சிரிக்குதா அது நினைச்சு சந்தோஷப்படுறது, நடக்குதா அது நினைச்சு சந்தோஷப்படுறது, ஓடுதா அது நினைச்சு சந்தோஷப்படுறது, 4 பேருக்கு முன்னாடி நல்ல முறையில குர்ஆன் வசனத்தை ஓதி பரிசு வாங்குதா, ஒரு நல்ல பேர் எடுக்குதா, பரீட்சையில நல்ல பாஸ் ஆகி முதல் மதிப்பெண் எடுக்குதா அதை நினைச்சு சந்தோஷப்படுறது, 4 பேர்ட்ட சொல்லி ஏன் புள்ள. இதுக்கெல்லாம் அவர்கள் வெக்கப்படுறது இல்லை. ஆனா இவன் தன்னுடைய அத்தாவோட நடந்து போறதுக்கு இவங்க தான் என் அத்தான்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறான். இவங்க என் அத்தான்னு சொல்றதுக்கு ஒரு புள்ள வெக்கப்படுறான். ஏன்டான்னு கேட்டா, எங்க அத்தா கூலி தொழிலாளி, எங்க அத்தா மீன் பிடிக்கிறவரு, எங்க அத்தா சாக்கடை அல்றவரு, எங்க அத்தா எலக்ட்ரிஷியனு. இத சொல்றதுக்கு இவனுக்கு வெக்கமா இருக்கு. அத்தா அம்மா செய்யற வேலையை சொல்றதுக்கு இவனுக்கு வெக்கமா இருக்கு. அந்த வேலையை செய்துதான் உன்னை வளர்த்தார்கள். அந்த வேலையினால்தான் இன்றைக்கு உனக்கு வேலை கிடைத்திருக்கிறது. அப்ப அதையெல்லாம் மறந்துட்டு இவன் காட்டுற நன்றிய பாருங்க. கடைசியில முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுறது. காசு கொடுக்குற, இதுக்கு மேல உங்களுக்கு நான் என்னத்தை கொடுக்கணும்? இதை என்னன்னா பல டிவி சேனல்கள் நம்ம பார்க்கும்போது இது என்ன தப்பு? என் அம்மா அப்பாவை நான் பாத்துக்கிறதுக்கு ஒரு இடத்துல விட்டு காசை கொடுக்குறேன், நான் ஏன் காசை கொடுக்குறேன், அவங்கள பாத்துக்க வைக்கிறோம், இது என்ன தப்பு? முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது என்ன தப்பு என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு சமூகம் வந்துருச்சு. இதே நிலையில அவங்கள நாம விட்டுருந்தோம்னா என்ன ஆயிருக்கு? இன்னைக்கு பல இடங்கள்ல பாக்குறோம், பணக்காரவங்க இருப்பாங்கல்ல, ரொம்ப பணக்கார, அவங்க எப்படின்னா தன்னுடைய பிள்ளைய பாத்துக்கிறதுக்குன்னு சில ஆட்களை நியமிச்சிருவாங்க. அவங்க தன் பிள்ளைய அவங்க பாத்துக்கிற மாட்டாங்க. இப்ப இந்த பிள்ளை என்ன ஆகுதுன்னா, தான் கூட படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை பார்த்து அவங்க அம்மா அப்பா அந்த பிள்ளைக்கு ஊட்டி விடுறது, அவங்கள கொஞ்சிறது, அவங்களோட இருக்கிறது, அவங்கள தூக்கிட்டு போறது, விளாடுறது, இதையெல்லாம் பார்த்து 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 நம்ம அத்தா அம்மா ஏன் இப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க? சில பெற்றோர்கள் இப்படி இருக்கிறாங்க. பிள்ளைகளை என்ன செய்வாங்கன்னா அவங்க வளர்க்கறதுக்குன்னு ஒரு ஆள் நியமிச்சிருவாங்க. இப்ப அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா போய் அவங்க அத்தா அம்மாட்ட கேட்கக்கூடியது, நான் உங்களுக்கு காசுக்காக வேண்டிதான் நீங்க என்ன செய்றீங்கன்னா வேலைன்னு போயிடுறீங்க, நான் சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் இருக்கு, இதை வச்சுட்டு என்கிட்ட கொஞ்ச நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, என்கிட்ட கொஞ்சம் ஜாலியா இருங்க அப்படின்னு அந்த புள்ளை கேட்கக்கூடிய நிலை. இப்படி சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்ப இது மாதிரியாவே எல்லா பெற்றோர்களும் இருந்து விட்டா என்ன செய்யறது? அப்ப நாம நினைக்கிறோம்ல, முதியோர் இல்லத்துல ஏன் காசை கொடுத்து நான் அவங்கள பாதுக்கிறதுக்கு ஆள் வைக்கிறேன். இப்ப இதே நிலையில நம்மளே வச்சுட்டாங்கன்னா நம்ம பெரிய ஆளுகிட்ட என்ன சொல்லுவோம் தெரியுமா? எங்க அத்தா அம்மா என்னை பாத்துக்கிறவே இல்லையே, சின்ன வயசுல நீ ஹாஸ்டல்ல பத்தி விட்டாங்க,
ஹாஸ்டல்லே என்னை வளர்க்க விட்டாங்க, அத்தா அம்மா அன்பு எனக்கு கிடைக்கல, அவங்க எனக்கு என்னத்தை செஞ்சுட்டாங்க, இப்படி நாம சொல்லுவோம். இப்ப கடைசியில் நாம அவங்களுக்கு இதை தானே செய்யறோம். அப்ப இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாய் தந்தையினுடைய மகிமையை உணராதவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அல்லாஹ் இதை மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் இதை கடுமையாக கண்டிக்கிறாங்க. உங்களுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்களா, இன்னைக்கு இளமையா இருக்கும்போது கூட பெற்றோர்கள் அவங்க உழைச்சி சம்பாரிச்சு ஒரு நிலையில் நின்றுவாங்க. வயசாயிருச்சு, நடக்க முடியல, பேச முடியல, இந்த மாதிரி தருணங்கள்ல பிள்ளைய சார்ந்துதான் இருக்கணும். இப்பதான் இவன் என்ன செய்யறான், தான் வேலையை காட்டுறான். அத்தா அம்மா நல்லா இருக்கும்போது எதுவுமே செய்ய முடியாது, அவங்களுக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்கும். இப்ப எல்லாத்தையும் நம்ம கைக்கு வாங்கியாச்சு, அத்தா அம்மா ரொம்ப தள்ளாத நிலைக்கு போயிட்டாங்க. இப்போ இவன் என்ன செய்யறது, தன்னுடைய வேலையை காட்டுறது. இப்போ அவங்களுக்கு ஏற்ற பல துன்பங்களை என்ன செய்யறது, கொடுக்கறது. இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் நாம் இன்றைக்கு பார்த்து வருகிறோம். அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். தள்ளாத வயதுக்கு நாம தள்ளப்பட்டுட்டோமா, அப்ப அந்த நேரத்துல நம்முடைய பிள்ளைகள் நமக்கு நன்றி மறந்துட்டாங்கன்னா நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த நேரத்தில் ஏற்படும். அப்ப அந்த நிலையில நம்முடைய பெற்றோர்கள் நாம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா விட்டுவிடக் கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இதை கடுமையா கண்டிக்கிறாங்க. ரகீம அன்ஃபும், அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மூக்கு மண்ணை கவட்டும், அவன் நாசமா போகட்டும், இல்லாம ஆகட்டும். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் யாரையுமே சபிக்க மாட்டாங்க, சபிக்கிறதுக்குரிய ஆள் கிடையாது ரசூல்லா. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தணும், ஒரு நல்ல நிலையில வாழணும் பிரார்த்தனை செய்வாங்க. அப்படிப்பட்ட ரசூலுல்லா சில பேரை சபிக்கிறாங்க, அவன் நாசமா போகட்டும், அவன் இல்லாம ஆகட்டும், நீ வாழ்ந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாபம் என்பது மற்றவங்களுடைய சாபத்தை போன்று கிடையாது. அது அல்லாஹ் அப்படியே அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான். இப்ப ரசூல்லா சாபம் விடுறாங்கல்ல, அதுல ஒரு ஆள் யார் தெரியுமா, தன்னுடைய பெற்றோர்களுக்கு நோவினை தொல்லை கொடுத்தவங்க, தன்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோர் இருந்து அவர்களை பராமரிக்காதவர்கள், அவர்களுக்கு உரிய உரிமையை கொடுக்காதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் நாசமா போகட்டும், நீ வாழ்ந்து எதுக்கு, புண்ணியம் இல்ல, இப்படிப்பட்ட தாய் தந்தைகள் உனக்கு இருக்கிறாங்க, அவங்களை வைத்து நீ சொர்க்கத்துக்கு போக முடியல, அவங்களை உன்னால் பேண முடியல, அவர்களுக்கு உன்னால் உதவி செய்ய முடியல, பாதுகாக்க முடியல என்று சொன்னால் நீ வாழ்ந்து வேஸ்ட், நீ நாசமா போ, நீ நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை, நீ அழிந்து போய்விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறாங்க. அப்ப பெற்றோருக்கு நாம என்ன செய்யணும்னா உதவிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப பெற்றோருக்கு நாம தொல்லைகளை ஏற்படுத்துவது நபிகளாருடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடியது. அப்ப நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய பெற்றோரை திட்டக்கூடிய இடத்துக்கு போயிடக்கூடாது, அவங்களுக்கு உதவி செய்ய கூடாத ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது, அவங்களுக்கு உரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் தாய் தந்தைகள் பெற்றோர்கள் இருந்தாங்க. எதுவரை இருந்தாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை இவங்க பிறக்கிறதுக்கு முன்பே இறந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி தந்தை இறந்துட்டாங்க, தாய் பிறந்ததுக்கு பிறகு இறந்துட்டாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு தாய் தந்தைகள் இருந்தாங்க. ஆனா அவங்க மார்க்கத்தை அறிந்து மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தூதராக இருக்கும் போது அவங்களுக்கு தன்னுடைய தாய் தந்தையை பேணக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, இந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கல. பொதுவா பெற்றோரை பேணுவதற்குன்னு பல நன்மைகள் சொல்லப்படுது இல்ல, அந்த நன்மையை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுக்கல. ஆனா நமக்கு கொடுத்திருக்கானா இல்லையா? நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க, அத்தா அம்மா இருக்கிறாங்க, நம்மோட வாழ்றாங்க. ஏகத்துவத்திலேயே சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க, ஏகத்துவத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்ப இப்படியான நேரத்தில் அவங்களுக்கு நாம உதவி செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். நபிகளாருக்கே கொடுக்காத பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு கூட தன்னுடைய தாய் தந்தை பேணுவதற்கு, பராமரிப்பதற்கு, உதவி செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கல. அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய இந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கு. அத்தா அம்மா இருக்கிறாங்க, ஆனா நாம அவங்களே பேணக்கூடிய ஒரு நிலையில இல்ல பாருங்க. அப்ப இந்த நிலையில் நாம் இருந்தா துர்பாக்கியசாலியா இல்லையா? அல்லாஹ் பலருக்கு கொடுக்காத வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் இதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்க அத்தா அம்மாவை நினைச்சு ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட என்னுடைய அத்தா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் போது
ரசூலா நரகத்துல அப்படின்னு சொல்றாங்க, நரகத்தில் இருக்கிறாங்க. அந்த மனிதர் சோகமா போறாரு. அவரை வர வச்சு கூப்பிட்டு, உங்க அத்தா மட்டும் இல்ல, எங்க அத்தாவும் நரகத்துலதான் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க. அவருக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை இருந்தா அந்த நேரத்துல வருத்தத்தை தெரிவிக்கிறது, எங்க அத்தாவும் நரகத்துலதான் இருக்கிறாங்க. அதே போல தன்னுடைய தாய்க்காக பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஏங்குறாங்க. அல்லாஹ் தடுத்துட்டான், பாவ மன்னிப்பு கேட்க முடியாது, நீங்க வேணா போய் ஜியாரத்து செஞ்சுட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க, பார்வையிடுங்க, பாவ மன்னிப்புக்கு அனுமதி இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. ஏன்னா ஊருக்கே உலகத்துக்கே ஏகத்துவத்தை எடுத்து சொன்னவர்கள், மக்களை எல்லாம் நரகத்திலிருந்து காப்பாற்றியவர்கள், நரகத்திற்கு யாருமே சென்று விடக் கூடாது என்று நினைத்தவர்கள், அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய தாய் தந்தையை நரகத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. தாய் தந்தை இடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. தாய் தந்தையை பேணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. பெற்றோரை பெரிய வயதில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. பெற்றோரை பார்க்க கூட பாக்கியம் கூட இல்லை. அவங்க கையால சாப்பிடக்கூடிய அந்த பாக்கியம் இல்லை. அவங்களுடைய அன்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லை. இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் இதை ஏற்படுத்தாமல் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் இது அருளா இல்லையா? இது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா இந்த பாக்கியத்தை நாம் பெற்றும் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பு நமக்கு இருக்கு, இருந்தாலும் நாம் என்ன செய்யறோம்? அதை இழக்கிறோம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்களை குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய இது போன்ற விஷயங்கள் நம்ம ஒன்னும் உணரல. இப்போ நாம் பயான் பேசுறோம், இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு ஏதோ குடும்பவியல் தருவியா, எல்லாரும் வந்திருக்கிறாங்க, நாங்களும் வந்திருக்கிறோம், பெற்றோரை பேணோன்னு தலைப்பு பாய் பேசிட்டு போயிடுவாப்புல, நம்ம எப்பவும் போல இருந்துரும். இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வரல. இது எப்ப வரும்னா ஒவ்வொருவரும் தன் அளவில் உணரணும், அவங்க அம்மா அப்பா பத்தி யோசிக்கணும். இது ஒரு பேசுவதன் மூலம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இதை எடுத்து சொல்லலாம், இதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ஆனா எப்ப உணர்வாங்க தெரியுமா? நாளைக்கு இவங்களுடைய பிள்ளை இவங்களுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்துவாங்கல்ல, அப்பதான் இதை உணர்வாங்க. அது வரைக்கும் என்ன செய்வாங்க? இது போன்று இருந்துட்டு கடைசி காலத்துல உணர்ந்து அப்ப அத்தாவும் இருக்க மாட்டாங்க, அம்மாவும் இருக்க மாட்டாங்க. அப்ப யாரு போய் பேண முடியும்? வருத்தப்படதான் முடியும். அப்ப அதை நாம என்னன்னா இப்பவுமே உணரணும். இப்பவுமே நம்முடைய பெற்றோர்கள் குறித்து உணரக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தணும். உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய தந்தை தனக்கு ரொம்ப ஒரு தொல்லையாக இருக்கிறாரு, ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துறாரு, துன்பத்தை தர்றாரு அப்படின்னு இவர் நினைச்சு கொண்டு, தன்னுடைய வேலைகளுக்கு எல்லாம் இடையூறாக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு இவரை என்ன செய்யறாருன்னா தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல இருந்து தூக்கி போட்டுடலாம், அவரை கொண்டுடலாங்கிற எண்ணத்துல தூக்கிட்டு போறாரு. இவருக்கு தெரிஞ்சிருச்சு, அத்தாவுக்கு தெரிஞ்சிருச்சு, பையன் நம்மளையா இங்கதான் கொண்டு போறாங்கன்னு. ஒரு பெரிய காட்டுக்கு என்ன செய்யறாருன்னா கூட்டிட்டு போறாரு. இதுக்கு முன்னாடி இவருக்கு அறிமுகமே இல்லாத ஒரு இடம், அங்க கூட்டு போறாரு. கூட்டு போகும்போது பின்னாடி இருக்கிற ஒரு அத்தா என்ன செய்யறாருன்னா, போகும்போது கம்பு கிளைகளை எல்லாம் என்னன்னா ஒரு திசையில உடைச்சிக்கிட்டே வராரு. கடைசியில கூட்டு போய் என்ன செய்யாச்சுன்னா, நான் இங்க இருந்து உங்களை என்ன செய்ய போறேன்னா தூக்கி விட போறேன் அப்படின்னு அத்தாட்ட சொல்றாரு. அதுக்கு அத்தா பதில், நீ இந்த மாதிரி கொலை செஞ்சுட்ட அப்படின்னா நீ போகும்போது ஜாக்கிரதையா போயிரு, ஏன்னா உனக்கு இங்க போறதுக்கு வழி தெரியாது, அதனாலதான் நான் வரும்போது என்ன கம்பெல்லாம் உடைச்சி இந்த பக்கம் தான் போகணும், நான் உனக்கு அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன், நீ போகும்போது பத்திரமா ஜாக்கிரதையா போயிருன்னு சொல்லி அந்த நேரத்துல கூட தன்னைய கொல்ல வருகிறான், தன்னுடைய வாழ்க்கையை காலியாக்க நினைக்கிறான். அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல கூட நீ எனக்கு துன்பம் தந்தாலும் பரவாயில்லை, நீ துன்பத்துக்கு ஆளாயிடக்கூடாது, இந்த இடத்துல கஷ்டத்துக்கு உள்ளாயிடக்கூடாது, நீ போறதுக்கான வழியை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன், நீ கரெக்டா வீட்டுக்கு போயிருன்னு நினைக்கக்கூடிய ஒரு தந்தையாக இருப்பார். அப்பதான் அந்த தந்தையினுடைய பாசம் அவனுக்கு தெரியும். அப்பதான் அவன் உணர்ந்து கொள்வான், திருப்பி அந்த அத்தாவை கூட்டிட்டு போயிடுவான். இது நம்ம சொல்ற கதை தானே, உதாரணத்துக்கு சொல்றது. அப்ப இந்த அளவுக்கு தனக்கு தீங்கு இழைக்கணும் என்று நினைக்கும் போது கூட அந்த பெற்றோர்கள் நமக்கு தீங்கு இழைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எந்த ஒரு கட்டத்திலுமே ஒரு பெற்றோர் தான் பிள்ளை நாசமா போன்னு நினைக்க மாட்டாங்க. என் புள்ள விளங்காம போயிடணும், நாசமா போயிடணும், அவன் வாழ்க்கை உருப்படக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க செய்யற ஏதாவது ஒரு செயல் நமக்கு சில பாதிப்புகளை கொடுக்கலாம், அது அவங்க அறியாம செய்வாங்க. ஆனால் என் புள்ள நாசமா போகணும்னு பெரும்பான்மையான பெற்றோர்கள் நினைக்க மாட்டாங்க. ஆனா பிள்ளைகள் எப்படின்னா பெற்றோர்கள் நினைத்து கவலைப்படுறதே கிடையாது.
அவங்களை பற்றின எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாத ஒரு நிலையிலே அவங்க வாழ்றது. இப்படி வாழ்வதனுடைய விளைவுதான் தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்யறது இல்லை. அப்ப பெற்றோர்கள் குறித்து மார்க்கம் இது போன்ற நமக்கு நிறைய விஷயங்களை வலியுறுத்துகிறது. அப்ப இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு உரிய முறையில் கண்ணியத்தை கொடுக்க வேண்டும், நல்ல முறையில் அவர்களை வளர்க்க வேண்டும். இப்ப அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம நம்முடைய பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யறது. அது இன்னைக்கு அதிகமான பிள்ளைகள்கிட்ட இல்லை. தாய் தந்தைகளுக்காக வேண்டி அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு பெற்றோருக்காக வேண்டி பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கிறது. அதுல அவங்க மரணிச்சதுக்கு பிறகு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதையும் நாம தெரிந்து கொண்டு அதையும் நாம செய்யணும். உதாரணத்துக்கு நம்முடைய தாய் தந்தைகளை யாராவது மரணிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாம கடமையா நோன்பு இருக்கும், விடுபட்டு இருக்கும். அந்த நோன்புகளை நாம வைக்கணும். அதே போல அவங்களுக்கு ஹஜ்ஜி, நேர்ச்சை, இது போன்ற காரியங்கள் கடமையாக இருந்த நிலையில அவங்க அதை செய்யணுங்கிற நீயத்துல, நேர்ச்சை செய்யணுங்கிற நீயத்துல இருந்து அதை செய்யாம மௌத்தாயிட்டாங்கன்னா அதை நாம அவங்களுக்காக வேண்டி செய்யணும். அதே போல அவங்களுக்கு செய்ய வேண்டிய தர்மங்கள், அவங்களுக்காக வேண்டி தர்மம் செய்யறது, இதையெல்லாம் நம்ம செய்யணும். அதே போல இறுதியா முக்கியமாக பிரார்த்தனை. ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் அதை முக்கியப்படுத்துறாங்க. ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய எல்லா அமல்களும் முடிந்து விடுகிறது. ஆனால் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அது அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 3 விஷயங்களை சொல்றாங்க. அதுல இது ஒண்ணு. அவங்க பிள்ளைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அது அவங்களுக்கு பயனளிக்கும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வேண்டி அதிகமான பிரார்த்தனைகளை செய்யணும். அது அல்லாஹ் சொல்லி கொடுக்கக்கூடிய சில பிரார்த்தனைகள். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, நான் சிறுவனாக இருக்கும்போது என்னுடைய தாய் தந்தை என்னை எப்படி பராமரித்தார்களோ அது போல் நீ அவங்களுக்கு அருள் புரி. அப்ப கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னா சிறிய பருவத்துல கொண்டு உள்ள அந்த செய்தியை சொல்றான். ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்களை பார்த்து கவனிச்சிருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்க கூடாது. அப்ப இது மாதிரி உள்ள விஷயங்களை சொல்லி, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அத்தா அம்மா என்னை எப்படி பார்த்து கவனிச்சாங்க, அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு எப்படி எல்லாம் செஞ்சாங்க, அது போல நீ அவங்களுக்கு அருள் புரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இந்த பிரார்த்தனைகளை நாம பெற்றோர்களுக்காக வேண்டி அதிகமா செய்யணும். அப்ப இது போன்ற காரியங்களை எல்லாம் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டும் என்று இறைவன் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். சும்மா வெறுமனே சொல்லிட்டு போறது இல்ல, விருப்பப்பட்டா செய், இல்லைண்டா விட்டு, அப்படி இல்லை. இதெல்லாம் செய்யணும். அல்லாஹ்வால் வலியுறுத்தப்பட்டது, இதெல்லாம் செய்ய வேண்டும். ஒரு பிள்ளையின் மீது இதெல்லாம் கடமையாக இருக்கிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. எனவே பெற்றோரை பேணி அதன் மூலம் சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தர வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.